ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் சமாதானமும் சதா காலங்களிலும் உங்களோடு கூட இருப்பதாக என்று சொல்லியும் வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. நல்லவர். இந்த நாளிலே மீண்டும் இந்த பட்டணத்திலே 4 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன், 4-5 வருடங்களுக்கு முன்பாக ஒரு தோட்டத்தில் வைத்து நடக்கிற பொழுது அருமையான சார் அவங்க இந்த உலகத்தில் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட ஆண்டுடைய சமூகத்தில் ஏற்பாடி கொண்டிருக்கிறார்கள். ரெஜினால்ட் சார் தெரியுமா? ஆமாம், ரெஜினால்ட் சார் அந்த நாட்களிலே அருமையான பாஸ்டர் ஐயாவை அறிமுகப்படுத்தி இந்த இடத்துக்கு முதலாவது உபவாச கூட்டத்திற்கு அந்த தோட்டத்தில் வைத்து நடக்கிற பொழுது என்னை அறிமுகப்படுத்தி வாய்ப்பு வாங்கி கொடுத்து அனுப்பி வைத்தார்கள். அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல பட்டணத்துக்கு மீண்டுமாக என் கர்த்தர் உங்கள் மத்தியில் கொண்டு வந்ததற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. நல்லவர், அழைத்தவர் உண்மை உள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக நான் வாழ்த்துகிறேன். நான் ஒரு பாடலை மாத்திரம் பாடி நான் ஆண்டுடைய வார்த்தைக்குள்ள கடந்து செல்ல ஆசைப்படுகிறேன். கர்த்தர் நல்லவர். எல்லாம் தெரிந்தா பின்னால பாடலாம். சார் பிள்ளைகள் கொஞ்சம் அமைதி காக்க வேண்டும், சரியா? கர்த்தர் நல்லவர். சிலுவையே சிலுவையே எந்தே செய்த பாவம் என்னவோ, சிலுவையே சிலுவையே எந்தே செய்த பாவம் என்னவோ, பாவி நான் இருக்க பரிசுத்த பலியாவதோ, நீச பாவி நான் இருக்க பரிசுத்த பலியாவதோ, சிலுவையே சிலுவையே என் நேச செய்த பாவம் என்னவோ, கன்னத்தில் அறைந்த பாவியிலும் பெரும் பாவி நான் அல்லவா, கன்னத்தில் அறைந்த பாவியிலும் பெரும் பாவி நான் அல்லவா, காட்டி கொடுத்த யூதாசிலும் கொடுநீசன் நான் அல்லவா, காட்டி கொடுத்த யூதாசிலும் கொடுநீசன் நான் அல்லவா, சிலுவையே சிலுவையே என் நேசம் செய்த பாவம் என்னவோ, படைத்த இயேசுவை மறந்தவனாய் என் பாவத்தில் நான் அலைந்தேன், படைத்த இயேசுவை மறந்தவனாய் என் பாவத்தில் நான் அலைந்தேன், பரிசுத்த தோள் மீது சிலுவையை நானே தூக்கி வைத்தேன், பரிசுத்த தோள் மீது சிலுவையை நானே தூக்கி வைத்தேன், சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ, சிலுவையே சிலுவையே என் நேசர் செய்த பாவம் என்னவோ. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு எப்போதுமே இந்த பாடல் ரொம்ப பிடிக்கும். இந்த வரிகளை எல்லாம் உன்னிப்பாய் கவனிக்கிற பொழுது நேச பாவியாக கொடு நேசனாக இருந்த நம்மை ஆண்டவர் நம்மை என்பதை விட என்னை கொண்டு வந்து உடைய உன்னதமான பணியை செய்வதற்கு உடைய விலையேறப்பட்ட பரிசுத்த ரத்தத்தை எனக்காக சிந்தி
அவருடைய ரத்தத்தினால என்னை கழுவி இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பரிசுத்தர். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல எல்லாரும் எல்லாத்தையும் எல்லாருக்கும் கொடுத்துருவாங்க. எல்லாத்தையும் என்ன செஞ்சிருவாங்க? எல்லாருக்கும் கொடுத்துடலாம். ஆனா ஜீவனை யாராவது யாருக்காவது கொடுப்பாங்களா? யாருமே கொடுக்க மாட்டாங்க. பெத்த பிள்ளைக்கு பெத்த தகப்பனும் கொடுக்க மாட்டாரு, பெத்த தகப்பனுக்கு தன் பிள்ளையும் கொடுக்காது. அல்லேலூயா. ஆனா எல்லாவற்றிற்காகவும் எல்லா மனு குலத்துக்காகவும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தன் ஜீவனையே அர்ப்பணித்தார். அல்லேலூயா. அவ்வளவு பெரிய அன்பு நம்ம மேல வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அன்புக்குமே லிமிட் இருக்கிறது. ஆனால் இயேசுவின் அன்புக்கு மாத்திரம் என்ன கிடையாது? அது அன்லிமிட்டட். அல்லேலூயா. இயேசுவின் அன்பு அன்லிமிட்டட். அல்லேலூயா. அது அளவற்ற அன்பு, அளவில்லாத அன்பு, அளக்கவே முடியாது. அவர் காட்டுகிற அன்பை எங்க திரும்பினாலும் அளவிட முடியாது. அல்லேலூயா. அவருடைய அன்பு அளவில்லாத அன்பின் நிமித்தமா தான் நீங்களும் நான் இந்த இடத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. அவர் மாத்திரம் நம்ம மேல அன்பு வைக்கலன்னா நம்ம எங்கேயோ வம்புல மாட்டி என்ன செஞ்சிருப்போம்? வெம்பி போயிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம மேல எவ்வளவோ அன்பு வைத்திருக்கிறார். அந்த அன்பு தகப்பனை நம்ம அந்த பேதுரு பார்த்து கேட்டாரு, சீமன் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா என்று சொல்லி ஆண்டவர் 3 முறை கேட்டார். இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்து 30 முறை கேட்டுக்கிட்டு இருக்காரு. பேதுருவை பார்த்து எத்தனை முறை கேட்டாரு? 3 முறை தான் கேட்டாரு. நம்மளை பார்த்து எத்தனை முறை கேட்டுக்கிட்டு இருக்காரு? ஒவ்வொரு நாளும் 30 முறை நம்மளை பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. என் அன்பு மகனே, நீ என்னை நேசிக்கிறாயா? எப்பொழுதெல்லாம் நம்ம இடறி போறோமோ அப்பொழுதெல்லாம் கேட்கிறாரு, நீ என் மேல வச்சிருந்தா இந்த தப்பை செய்வியா? என் மேல அன்பு வச்சிருந்தா ஒருத்தனை கோல் சொல்லுவியா? என் மேல அன்பு வச்சிருந்தா யாருக்கும் துரோகம் பண்ணுவியா? என் மேல அன்பு வச்சிருந்தா நீ மனைவிட்ட கோவப்படுவியா? அப்ப எப்பொழுதெல்லாம் நம்ம இடறுகிறோமோ, எப்பொழுதெல்லாம் தவறு இழைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் இயேசு நம்மளை என்ன செய்றாரு? கேட்டுக்கொண்டே இருக்கிறார். என் மேல் அன்பா இருக்கிறாயா? அல்லேலூயா. அந்த அன்பு தகப்பன் எத்தனை தவறு செய்தாலும், ஆராதனையில் அன்பு தம்பி சொன்னாங்க, ரூபன் சொன்னார்ல, கவனிச்சிங்களா? ஒரு அதிகாரத்தை சொல்லி ஒரு வசனத்திலிருந்து ஒரு காரியம் சொன்னார். கவனிச்சிங்களா? எரேமியாவோட எவ்வளோ பெரிய குழு கொடுத்துட்டேன். எரேமியாவிலேருந்து ஒரு காரியத்தை சொன்னார். அதுலேருந்து ஒரு பாட்டையும் படிச்சு விட்டுட்டார். பாருங்க, கொய்யவன் வீட்டிற்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி என்ன செஞ்சாரு? அனுப்புகிறார். கொய்யவன் வீட்டிலே போய் நீ பார் என்று சொல்லி கொய்யவன் வீட்டிற்கு ஆண்டவர் தீர்க்கதரிசி எரேமியாவை அனுப்புகிற பொழுது அவர் அங்கே பார்க்கிறார். கொய்யவன் திரிகையிலே கனிமண்ணை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார்? மண்பாண்டத்தை வணைந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த பாத்திரம் என்ன ஆயிற்று? அவருடைய கரத்துல அநேக முறை கெட்டு போயிற்று. கெட்டு போனாலும் அவர் என்ன செய்றார்? அதை திரும்ப 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 வணைந்து தனக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக உருவாக்கினார் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார் எரேமியாவுக்கு. கொடுத்ததுக்கு பின்பு அவர் சொல்லுகிறார், இதை போலதான் நீ என் கரத்துல களிமண்ணாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவருடைய கரத்துல எப்படி இருக்கிறோம்? களிமண்ணாக நம்ம ஒப்பு கொடுக்கணும். களிமண்ணாக இருக்கிறோம். ஆண்டவர் நம்ம என்ன செய்றாரு? ஒவ்வொரு நாளும் திரும்ப 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 வணிந்து கொண்டே இருக்கிறார். நம்ம எத்தனை முறை இடறி போனாலும், எத்தனை முறை தவறு செய்தாலும் நம்மளை என்ன செய்யறதில்லை? ஆண்டவர் கடிந்து கொள்ளுவதில்லை. ஆண்டவர் நம்மளை உதாசீனப்படுத்தவில்லை. பெத்த தகப்பன், பெத்த தாய் தன் பிள்ளை திரும்ப திரும்ப தப்பு செஞ்சா இது விளங்கவே விளங்காது, இது திருந்தவே திருந்தாது, இது உருப்படாது. ஏதோ ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து என்ன செய்யறது? பிள்ளையை தள்ளி விட்டுருக்கு. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை என்னை அப்படி தள்ளி இருந்தா நம்ம என்னைக்கோ மாண்டு போயிருப்போம். அல்லேலூயா. இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல முகவரி இருக்குது, நமக்கு ஒரு விலாசம் இருக்குது. இப்ப நான் உங்களுக்கு இல்ல, நீங்க எனக்கு ஒரு கடிதம் போடணும்னா என்ன இருக்கணும்? எனக்கு ஒரு முகவரி இருக்கணும். முகவரி இல்லைன்னா நான் யாரு? பரதேசி. பரதேசிக்கு முகவரி உண்டா? பரதேசிக்கு முகவரி கிடையாது. ஆனா உங்களுக்கு எனக்கோ பரதேசிகளாய் இருந்த நமக்கு ஒரு முகவரியை கொடுத்திருக்கிறார். முகவரி யாருக்கு கிடைக்கும்? சுதந்திரவாளிக்கு மட்டும்தான் கிடைக்கும். அல்லேலூயா.
சுதந்திரவாளிகளுக்கு, பரதேசிகளாய் வனாந்தரத்திலே 40 ஆண்டு காலம் தெரிந்தவர்களுக்கு தேவன் கானான் தேசத்திலே ஒரு முகவரியை கொடுத்தார். அதே போல ஆண்டவர் இன்றைக்கு ஒரு நல்ல முகவரியை தந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒரு முகவரியோடு இருக்கிறோம்னா நம்ம அப்பா நம்மளை தெரிந்து கொண்ட விதம், அல்லேலூயா, நம்ம மேல வச்சிருந்த கரிசனை, நம்ம மேல வச்சிருந்த அன்பு, நம்மளை வேறு குறித்ததனால, நம்ம உருவான பொழுதே அவருக்கென்று தெரிந்து கொண்டதனாலதான் நமக்கு ஒரு முகவரியை உருவாக்கினார். அல்லேலூயா. பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், அலைந்து தெரிந்தது ஒரு இடம், கடைசியில உட்கார்ந்தது ஒரு இடம். அல்லேலூயா. பாத்தீங்களா, எங்கேயோ பிறந்து, எங்கேயோ வளர்ந்து, எங்கேயோ திரிந்து, கடைசியில கானான் தேசம் என்று ஒரு முகவரியை கொடுத்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவன் நாம இப்ப உண்மையில் அப்படித்தானே? ஐயா, எங்கேயா பிறந்தீங்க? பாருங்க, மார்த்தாண்டத்துல பிறந்தவருக்கு முகவரி எங்க கொடுத்திருக்காரு? மாறாந்தையில. மார்த்தாண்டம், மாறாந்தை. பாருங்க, மார்த்தாண்டத்துல பிறந்த ஒரு ஊழியக்காரருக்கு ஆண்டவர் நினைச்சாரு, மாறாந்தையில ஒரு முகவரியை கொடுத்திருக்கிறார். அப்படித்தானே? அப்ப ஆண்டவர் யாருக்கு எங்க முகவரியை கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். நாம நினைக்கலாம் மார்த்தாண்டம் தான் நம்ம முகவரின்னு நினைக்கலாம். இல்ல, உனக்கு பிறந்த ஒரு ஊர் என்ற ஊர்ல முகவரி கிடையாது. எங்க இருக்கு முகவரி? கானான்ல இருக்குன்னுட்டாரு. அப்ப மார்த்தாண்டுல இருக்கா முகவரி? உங்களுக்கு எங்க இருக்கு? இப்ப மார்த்தாண்டத்துல. அல்லேலூயா. அதே போல நம்ம எல்லாரையும் விசாரிச்சோம்னா பிறந்த ஊர் ஒன்னா இருக்கு. அப்படிதானே? எங்கேயோ உட்கார்ந்து இப்ப முகவரி எங்கேயோ இருக்கு. அப்ப ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் முகவரியை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட முகவரியை தந்த தேவன் மீது நம்ம எவ்வளவு அன்பு வைக்கணும். அல்லேலூயா. உண்மையிலே முகவரி இல்ல, முகவரி தந்த இடத்துல இல்லாம நாம இருக்கிற இடத்துல இருந்தோம்னா நம்ம எப்படிதான் இருந்திருப்போம்? அங்க முகவரியே இல்லாம போயிருப்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அல்லேலூயா. எடுத்தவங்க வாசிக்கலாம். யோபுவின் புஸ்தகத்திலே 23வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். யோபு, எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே ஆண்டவராகிய தெய்வத்தை பார்த்து நம்பிக்கையோடு சொல்லுகிறார் யோபு. பக்தன் யோபு சொல்லுகிறார், தன் சிநேகிதர்களை எல்லாம் பார்த்து, தன் ஆத்துமாவை பார்த்து தன்னைத்தானே தேற்றுகிறார். எனக்கு என்ன செய்கிறார்? எனக்கு குறித்திருக்கிறதை அவர் என்ன செய்வாராம்? நிறைவேற்றுவார் என்ற ஒரு நம்பிக்கை அவருக்குள்ள இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு வாழ்க்கையே என்னதான் இருக்கணும்? என்ன இருக்கணும்? நம்பிக்கை தான் இருக்கணும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்பிக்கை இல்லாம தான் சக்கரம் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம எங்க போய் சேரணும்னே தெரியாம நம்ம வண்டி நீங்கிட்டு இருக்கு, ஓடிக்கிட்டே இருக்கு. அல்லேலூயா. அப்போ ஒரு நம்பிக்கை ஒரு மனிதனுக்கு, அதான் கர்த்தரில் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற மனுஷனும் பாக்கியவான். கர்த்தரை நம்பி இருக்கிறவனும் பாக்கியவானா, கர்த்தரையே தெய்வம் என்று கொண்டிருக்கிறவனும் பாக்கியவான். அல்லேலூயா. அப்ப பாருங்க, கர்த்தரை அண்டிக் கொள்ளுகிறவர்கள் யாவரும் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்களும் நானும் யோபுவை போல சொல்ல முடியுமா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியும். முடியுமா? முடியாது. ஆனா நமக்குள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை. இருக்குது, நம்பிக்கை இருக்கு, இருக்கு, ஆனா இல்லை. அப்படிதானே? பாருங்க, விசுவாசம், நம்பிக்கை. எல்லாரும் உலகத்தார்கள் சொல்லுவார்கள், இயேசுவை நம்பிட்டு இருக்காங்க அப்படின்றான். ஆனா அவன் கூட நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறான். ஆனா நமக்கு என்ன இல்லை? ஒரு நம்பிக்கை கிடையாது. நமக்குள்ள ஒரு விசுவாசம் கிடையாது. மார்த்தாள் ஆண்டவர் சொல்லுகிற பொழுது என்ன சொன்னார் தெரியுமா? 11:40 யோவான் 11:40 வாசிங்க பார்ப்போம். கல்லறை வாசலில் நின்று கொண்டு
இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? இதுல என்ன புரிகிறது? அந்த அம்மா சொல்லுது, இவரு கல்ல புரட்டி தள்ளுங்க அப்படிங்க, அப்படிதானே அப்படின்னு சொல்றாரு. லாசரு கல்லறையில வந்து நின்றுட்டு கல்ல புரட்டுங்கப்பா, அவரை என்ன செய்யணும், உயிரோட எழுப்பணும் அப்படின்னு சொல்லையில அந்த அம்மா என்ன சொல்லுச்சு, ஐயா துறக்க வேண்டாம், என்ன செய்யும், நாருமே. எத்தனை நாள் ஆயிற்று? 4 நாள் ஆயிற்று. நாத்தம் தாங்க முடியாது. பாருங்க, ஒரு மனிதன் இறந்து 3ஆம் நாள் என்ன செய்வாங்க, அடக்கம் பண்ணுவாங்க. இறுதியா பார்த்தா 3ஆவது நாள், அப்படிதானே? ஏற்கனவே 3 நாள் ஆகி 4 நாள் இங்க உள்ள உட்கார்ந்து இருக்கிறாங்க. 4 3 7, எப்போதுமே பரிபூரணம். சரிங்களா? இங்கே ஆண்டவர் பார்த்து அந்த மார்த்தாள் சொன்னார், ஐயா 4 நாள் ஆயிட்டு அடக்கம் பண்ணி, இப்ப என்ன ஆகும், நாரும், சரீரமெல்லாம் கெட்டு போயிட்டு உலண்டு போயிருக்கும், சுமார்ல தாங்க முடியாது, திறக்க வேண்டாம் அப்படின்னு தடை பண்றார். ஆனா ஆண்டவர் அந்த அம்மாவுக்கு பிரதியுத்தரம் கொடுத்தார். என்ன கொடுக்கிறாரு? மீண்டும் வாசிங்க பாப்பா, இப்ப மாதிரி புரியுதா? இயேசு மார்த்தாளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய்னு முடிக்கல ஆண்டவர். அதுக்கு கீழே வச்சாரு ஸ்டேட்மெண்ட், நான் உனக்கு சொல்லவில்லையா என்று என்ன செய்றாரு, சொல்றாரு. அப்படிதானே? அப்படின்னா என்ன அர்த்தம்? அதான் உண்மை. புரியுதுங்களா? இன்று காண்பாய் என்று சொல்லி முடிச்சிட்டாருன்னா இன்னைக்கு தான் சொல்றாருன்னு அர்த்தம். அதுக்கு கீழே வச்சாரு பாருங்க, என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றாலே என்ன அர்த்தம்? ஏற்கனவே சொல்லிட்டார். அப்ப இந்த அம்மா என்ன ஆயிட்டு, அன்னைக்கு சொன்னதை மறந்துட்டு, நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இருந்திருந்தால் அந்த அம்மா அந்த கேள்வியை எழுப்பியிருக்காரு. அவர் சொல்றாரு, டக்குனு கள்ள புரட்டி அப்படின்னு இருக்கும், அப்படிதானே? ஆனா அந்த அம்மா கள்ள புரட்டுறதுக்கு தடை பண்ணிச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு விதங்களிலே நம்முடைய வாழ்க்கையில அடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள், கட்டப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்கள், முடங்கி கிடக்கிற ஆசீர்வாதங்களை தடையை நீக்கி போடுவதற்கு கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நமக்குள்ள மார்த்தாளை போன்ற கிரியைகளை உட்கார்ந்து என்ன செஞ்சுட்டு இருக்கு, அது நடக்காது, இது ஒப்பேராது. ஏதோ ஒரு தடை நமக்குள்ள என்ன செய்யுது, தடை பண்ணி கொண்டே இருக்கிறது. ஆனால் நம்ம என்ன செய்யறோம், அடிக்கடி வார்த்தையை என்ன செய்யறோம், அறிக்கை செய்யறோம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அப்ப அவர் எனக்கு குறித்து வைத்திருக்கிறார். இன்னும் அவரிடத்தில் என்ன உண்டாம், அநேகம் உண்டு. வாசிங்க தானியேல் 9:10 என்னெல்லாம் உண்டு, அவரிடத்தில் என்ன உண்டுன்னு பார்ப்போம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்திலே இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஹல்லேலூயா. இங்கே பக்தன் சொல்லுகிறார், யோபு சொன்னார், இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு. என்னெல்லாம் உண்டு பாருங்க, இரக்கங்கள், மன்னிப்பு. இந்த 2 தான் நிறைய கிடைக்காது. இந்த உலகத்துல கிடைக்க கூடாதது என்னது, அதிகம் இரக்கமும் கிடைக்காது, மன்னிப்பும் கிடைக்காது. அல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆனா ஆண்டவரிடத்துல தான் அதிகமா உண்டு. இரக்கமும் அவர்தான் படணும், மன்னிப்பும் அவர்தான் கொடுக்கணும். இந்த சமுதாயம் நம்மை மன்னிக்காமல் இருக்கலாம், பெற்ற தகப்பன் நம்மை மன்னியாமல் இருக்கலாம், பெற்ற தாய் நம்மை மன்னிக்க முடியாது என்று தள்ளிவிடலாம். ஆனால் யாரிடத்துல மட்டும் மன்னிப்பு உண்டு, இயேசுவின் இடத்திலே மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பிரபலியமான ஊழியக்காரர், பெயர் சொல்ல விரும்பல, தன்னுடைய சாட்சியை ஒரு முறை சொல்லுகிற பொழுது இந்த மன்னிப்பை குறித்து நினைத்த உடனே எனக்கு அவர் ஞாபகம் எப்பொழுது வரும். அவர் ஒரு முறை வெளிநாட்டிற்கு ஊழியத்துக்கு போயிட்டு வீடு திரும்புகிறார். அவர் வீடு திரும்புகிறது அவர் மனைவிக்கு தெரியாது. எல்லாரும் சகோதரியா இருக்கிறதுனால சகோதரன் என்ற அடிப்படையில் வேத ஒரு சாட்சிக்காக சொல்றேன். மன்னிப்பு எங்க இருக்குங்கிறது, அந்த மன்னிப்பு நாம கிட்ட இருக்கா, அந்த ஊழியக்காரன் இருந்துச்சு.
அப்ப அந்த ஊழியக்காரர் வெளியில போயிட்டு வருகிற பொழுது அவருடைய வீட்டுக்கு வருகிறார். வீட்டுக்கு சரியாக 9:30 மணி இருக்கும் நைட்டு. இதை அவர் பகிரங்கமாக சொன்னார். இந்த சாட்சி திருநெல்வேலி மண்டலத்தில், திருநெல்வேலி பிரபலியமான ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் இந்த சாட்சி சொன்னார். அப்போ போயிட்டு வந்து வீட்டுக்கு வரையில அவருடைய உடன் ஊழியரும் அவருடைய மனைவியும் அவருடைய பெட்ரூம்ல இருப்பதை பார்க்கிறார். தவறான உறவுகள் கண்டு 2 பேரும் மலைத்து போய் நிற்கிறார்கள், பயந்து போய் நிற்கிறார்கள். அவர் ஒண்ணுமே சொல்லல. 2 பேரையும் போங்க அப்படின்ட்டார். அவர் வீட்டுக்கு போயிட்டார். அவர் பயந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஆளு மறுநாள் வந்தார். அவருக்கு முகத்துல முழிக்க முடியுமா? 2 பேருக்கு முகத்துல முழிக்க முடியுமா? முழிக்க முடியல. நேராக காலையில் எந்திரிச்சாரு, குளிச்சாரு, மனைவிட்டு போனாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இனி இந்த பாவத்தை செய்யாது போ அப்படின்னு. நான் மன்னிச்சிட்டேன். இனி இந்த பாவத்தை நீ எனக்கு செஞ்சியலே, யாருக்கு செய்யற? கர்த்தருக்கு செஞ்சிட்டேன். இனி இந்த பாவத்தை செய்யாதன்னு போயிட்டார். நேரா அலுவலகத்துக்கு போய் அவர் உடன் ஊழியரையும் போன் பண்ணி வர வச்சு, அவருக்கு பயம். ஏன்னா ஒரு பிரபலியமான ஊழியக்காரர், ஆள் பலம் பணப்பலம் எல்லாமே இருக்குது, என்ன வேணாலும் இவர் செய்ய முடியும். அந்த நபர் உடனே என்ன பண்ணாரு, அவரையும் கூப்பிட்டு, நான் உன்னை மன்னிச்சிட்டோம்பா, நீ இந்த செயலை இனி எங்கேயுமே செய்யாத. விருப்பம் இருந்தால் அந்த ஊழியத்தில் இரு, அதுக்கு மேலே உன்னை மனசாட்சி குத்துச்சுன்னா உன் விருப்பம், ஆனால் நான் உன்னை வேண்டான்னு சொல்லலை. இனி இந்த பாவத்தை நீ என்ன செய்யாதன்னு சொல்லி ஒரு வார்த்தையில போட்டாரு பாருங்க மன்னிப்பை. இன்னைக்கு யார் செய்ய முடியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையில சொல்லுகிற பொழுது, எந்த காலத்திலும் எந்த ரூபத்திலும் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே மனைவியை பிடிக்கவில்லை என்று சொன்னால் சீட்டை கொடுத்து என்ன செஞ்சிடலாம்? உடனே தள்ளி விட்டுலாம். நல்லவளா இருந்தாலும் தள்ளி விட்டுலாம். ஆனா இயேசு புதிய பிரமாணத்தில் வருகிற பொழுது யாருக்கும் விவாகரத்து கொடுக்க கூடாதுன்னுட்டாரு. எதனால? எப்ப கொடுக்கணும்னா தெரியுமா? எப்போ தவறான உறவுகளை நீ கண்ணும் களவுமாக கண்டுபிடிக்கிறாயோ அந்த சம்பவத்தை அன்றி வேற எங்கேயும் நீ விவாகரத்தை நினைக்க கூடாது, மனைவிக்கு நீ கொடுக்க கூடாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து இப்படிப்பட்ட தவறை கண்டால் ஒழிய, உன் கண்ணால கண்டால் ஒழியன்னார். ஆனா அப்படி கண்ட ஒரு மனிதன் தன் மனைவிக்கு என்ன செய்யல? தள்ளுதல் சீட்டு கொடுக்கல, மன்னிப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு மனிதனிடத்துல இவ்வளவு பெரிய மன்னிக்கிற மனப்பான்மை இருக்கும் என்று சொன்னால், என் ஆண்டவர் சர்வ லோகத்தை உண்டாக்கின அந்த மன்னிக்கின்ற மனுஷனையே படைத்த என் ஆண்டவரிடத்துல எவ்வளவு மன்னிப்பு உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு இந்த மன்னிப்பு, இப்படிப்பட்ட மன்னிக்கிற தன்மை யாருக்கு இருக்குது? கணவர்கிட்ட கோபம் வந்துட்டுன்னா மனைவிக்கு என்ன செய்ய முடியல? சாம்பார்ல உப்பை குறைச்சிடுவது. இந்த ஆள் உப்பு நிறைய போட்டு சாப்பிட்டாதான் அவருக்கு டேஸ்ட். அந்த அம்மாவுக்கு தெரியும், இந்த மனுஷன் உப்பு போட்டு சாப்பிட்டாதான் நிறைய விரும்பி சாப்பிட்டாரு, இன்னைக்கு உப்பை குறைச்சிரும். தண்டனை அதுதான். கோபத்தை எங்க காட்டுறது? உப்புல காட்டி இருந்தது. அவருக்கு எது பிடிக்குமோ அதுல காட்டி இருந்தது. அல்லேலூயா. இதே போல கணவர், இதே போல பிள்ளைகள், இப்படி எங்கேயோ ஒரு இடத்துல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பக்தன் சொல்லுகிறார், அவரிடத்துல அநேகம் இன்னும் உண்டு மன்னிப்பு. அல்லேலூயா. இரக்கம். நம்ம அப்பா கிட்ட எவ்வளவு இரக்கம் இருக்கு. அவருடைய இரக்கத்தினாலதான் நீங்களும் நான் சொல்ல போனா நானே உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய இரக்கம் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறது? பாதுகாத்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவரிடத்துல இரக்கங்களும் உண்டு. சங்கீதத்துல கூட ஒரு வார்த்தை சொல்வார். 130ஆம் சங்கீதத்துல வாசிங்க, 4-7 வாசிங்க பார்ப்போம். 130ஆம் சங்கீதத்துல 4வது வசனம் 7வது வசனம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. ஹல்லேலூயா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்திலே நான் பயத்தோடு போனேன். ஆண்டவரே, நான் செஞ்சது தப்புதான்பா, நான் செய்ததை நான் நியாயப்படுத்த விரும்பல, நான் செய்த குற்றங்களை, நான் செய்த அநியாயத்தை நான் நியாயப்படுத்த விரும்பல, தப்புதான்னு பயத்தோடு போகிற பொழுது அவர்கிட்ட என்ன உண்டு? மன்னிப்பு உண்டு. இன்னைக்கு செய்த தவற நியாயப்படுத்துகிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் தெரியுமா? நான் செஞ்சது சரிதான், நான் செஞ்சது சரிதான் என்று நியாயப்படுத்துகிறவங்க தான் இருக்கிறோம் நிறைய பேர்.
ஆனா தன் செய்த தவறை எந்த விதத்தில் என்ன செய்யக்கூடாது? நியாயப்படுத்த கூடாது. ஒரு முறை ஒரு கல்யாண வீட்டில் சாப்பிடுவதற்காக நாங்க கீழே நிக்கிறோம், நானும் ஒரு ஊழியக்காரரும். அப்ப நிற்கிற பொழுது அப்ப அங்க ஒருத்தர் மோரை கொண்டு வந்தாரு. ஐயா, ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்க, கூட்டம் நிறைய இருக்கு, ஆளுக்கு ஒரு கிளாஸ் மோர் குடிங்கன்னு சொல்லி எங்க 2 பேருக்கும் மோர் கொண்டு வந்தாங்க. சரின்னு சொல்லி 2 பேரும் மோரை வாங்கி குடிச்சிட்டு இருக்கல, மோர் திக்னஸ் அதிகமா இருந்துச்சு, நல்லா கட்டியா இருந்துச்சு. அப்போ ஐயா ரொம்ப கட்டியா இருக்க, தண்ணியெல்லாம் ரொம்ப மிக்ஸ் பண்ணாம இருக்க, நல்லா இருக்கு அப்படின்னோம். இல்லையா, அந்த பால்கார் ஒரு சொட்டு கூட பால்ல தண்ணி சேர்க்காத ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிட்டு போயிட்டார். அப்போ இந்த ஊழியக்காரரு சொல்றாரு, அப்போ ஏன்ட பேசியிருந்தார் அந்த ஊழியக்காரர். அப்போ அவர் சொன்னார், பாலில் தண்ணி சேர்க்கலன்னா அவருக்கு எப்படி கட்டும்? யார் சொல்லுதா? யார் சொல்றா? ஊழியக்காரர் சொல்றாரு. அப்போ நான் ஏன்னா அது சரிதானே, பாலில் தண்ணி சேர்க்காத வரைக்கும் லாபமோ நஷ்டமோ, தவறு செய்யாம இருந்தா ஆசீர்வாதம் தானே. அல்லையா? அப்போ அப்போ உங்க ஏன்னா அவர் சர்ச்சில் அந்த அந்த ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. நான் அப்போ சொன்னேன், உங்க சர்ச்சில் அப்போ நீங்க இப்ப இதெல்லாம் பதிக்க மாட்டேங்களா அப்படின்னு. பால்காரங்க தான் அவர் சர்ச்சில் அதிகம், சரிங்களா? அப்போ உங்க சர்ச்சில் இதெல்லாம் பதிக்க முடியும், பதிச்சு அப்போ பதிக்க முடியும். உங்களுக்கு தண்ணியில சேர்த்தா லாபம், தண்ணி சேர்க்கலாம் நஷ்டம்னு சொல்றேன், நீங்களே உங்க சர்ச்சில் நினைச்ச மாட்டீங்க, கலப்படம் பண்ணாதுன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு. இல்லையா, நம்ம சொல்ல முடியாது இல்லையா, அவங்களுக்கு சம்பளமே அதில் தானையா கிடைக்கும். நான் சொன்னேன், இந்த பரிசுத்த வேதத்துக்கு முன்னால் என்ன செய்யாதுங்க, தப்ப நியாயப்படுத்தாதங்க. நஷ்டமே ஆனாலும் சரிதான், பாலில் தண்ணி சேர்த்தா தவறே இல்லையம்மா, தவறு தானே. உலக பிரகாரமானவனா அது சரியாக தோணலாம், நீங்க நியாயப்படுத்தலாம். எனக்கு பாலுக்கு சரியான விலை கிடைக்கல, என் மாட்டை பராமரிக்க சரியான காரியங்கள் இல்லை, அதனால எனக்கு இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா அதிக விலை கொடுத்து மாட்டுக்கு தீனி வாங்க வேண்டியிருக்கு. இதை ஈடுகட்டுவதற்கு எனக்கு கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, இதை ஈடுகட்டுவதற்காகவது அதுக்குரிய வருமானத்தை நான் எடுத்துக்கொள்வதற்காக கொஞ்சம் தண்ணி சேர்க்கிறேன்னு சொல்லி பல காரணங்களை சொல்லி உலக பிரகாரமாக வேணா நியாயப்படுத்தலாம். ஆனா இதை வைத்துக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நியாயப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நியாயப்படுத்துகிறதை என்ன செய்யணும், தெய்வ பயத்தோடு அவர்கிட்ட போனா என்ன உண்டு, மன்னிப்பு உண்டு எழுதுகிறார். அல்லேலூயா. தெய்வ பயத்தோட, பயம் இருக்கிறது நமக்கு இருந்தாலே போதும், தேவன் எனக்காக செய்து முடிப்பான்னு சொல்லிட்டாரு. குறித்ததை எனக்கு செய்து முடிக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு குறித்தது செய்து முடிக்கிறார், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுக்கறதுல அவருக்கு விருப்பம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம என்ன செய்யலாம், டிக்ளேர் பண்ணலாம், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் என்ன செய்யறான், என்ன செய்யறான், தண்டனை அனுபவிக்கிறான், தண்டனை அப்படிம்போம். ஆனா இயேசு அதை விரும்பல. அல்லேலூயா. இயேசு என்னைக்குமே அதை விரும்புகிறவர் அல்ல. ஏன்னா அவர் நேசிக்க வந்ததே யாரதான், பாவியதாங்க நேசிக்க வந்தாரு. நம்மை போன்ற என்னை போன்ற பாவியை தான் நேசிக்க வந்திருக்கிறார். நான் நீதிமானை ரட்சிக்க வரவில்லை, யாருக்காக, பாவிகளுக்காகவே வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப என்று சொன்னால், அப்படி என்றால் ஆண்டவரிடத்தில் என்ன இருக்கு, நமக்கு இரக்கம் இருக்கிறது, நமக்கு மன்னிப்பு இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் நம்முடைய தவறுகளை அவரிடத்தில் போய் ஒப்புக்கொள்ள வேண்டும், நியாயப்படுத்த கூடாது. ஆண்டவரே, சரி, கணவரிடத்துல கோபப்படுதும், எப்போ அது சரியா தப்பா சொல்லுங்க? தப்பு தான், சரிதானம்மா, தப்பே தான், அப்படிதானே? என்னது நியாயமில்லாத தவறு, தவறு செய்கிற பொழுது கோபப்படலான்னு சொல்றீங்க, கரெக்ட், சரியா? அந்த கோபத்துல அர்த்தம் இருக்கணும், அந்த கோபத்துக்குள்ள அன்பு இருக்கணும், அந்த கோபத்துக்குள்ள மன்னிப்பு இருக்கணும். தவறுகளை சுட்டி காட்டலாம். எப்ப ஆண்டவர் எங்கேயாவது தவறு செஞ்சாரா, இல்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கோபப்பட்டு இருக்கிறார். எங்கன்னா தேவாலயத்துல வியாபார ஸ்தலமா மாத்திட்டாங்கன்னு சொல்லி சவுக்கு எடுத்து அடிச்சார், அந்த ஒரு இடம் தான் அவர் கோபப்பட்ட இடம், தெரியுங்களா? இன்னும் அதிகமாக சொல்ல போனா இன்னும் ஒரு இடத்துல கோபப்பட்டு இருக்கிறார். எந்த இடத்துலன்னு சொன்னா,
பேதுரு வந்து தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றாதபடிக்கு தடை பண்ணுகிற பொழுது அவர் கடிந்து கொள்ளுகிறார். இன்னும் ஒரு படிக்கு மேல போனா ஒரு இடத்துல நினைச்சாரு, பசியா இருக்கிறது, பழம் காய்க்கக்கூடிய அளவுக்கு, பழம் பழுக்கக்கூடிய அளவுக்கு தகுதியான மரமா இருக்கிறது. ஆனா என்ன இல்ல, மரத்துல பழம் இல்ல, சபிக்கிறாரு. திரும்பி வந்து பார்த்தா அதை செஞ்சுட்டு பட்டுட்டு, இது அவர் வந்து பழம் தரல, அதனால சபிக்கணுங்கிறதுக்காக அவர் நமக்கு அங்க எழுதி வைக்கல. நீ சபிக்கிறாத, அது அழிஞ்சிரும். திரும்பி வந்து பார்க்கிற அவரு சபிச்சதோட விட்டுருந்தாருன்னா நம்ம வந்து அதை யதார்த்தமா எடுத்து தேவன் சபிச்சார், அதெல்லாம் சபிச்சிட்டார் கோபத்துல இருந்து பேரலாம். பின்னால் அதுக்கு அடுத்து ஒரு மேட்டரை வச்சார். என்ன வச்சாருன்னா, திரும்பி வருகிற பொழுது அது பட்டு போயிட்டு அழிஞ்சிட்டு, அதனால நீ சபிச்சிடாதப்பா, அது அழிஞ்சு போகும் அப்படிங்கிறதுக்கு தான் அடுத்த லெவல்ல அதையும் எழுதி வச்சார். எப்போதுமே வேதத்தை இருபுறமும் பார்க்க வேண்டும். ஏன்னா அது ரெண்டு புறமும் கருக்கு உள்ளது. வேதத்தை படிக்கிற பொழுது ஆராய்ந்து படிக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சபிச்சிட்டாரு, ஏதோ ஒரு எமோஷனல் எழுதிட்டாரு. தகுதி இருக்குது, கனி கொடுக்கிறதுக்கு எல்லா தகுதியும் நம்மகிட்ட இருக்கு. ஆனா நம்ம என்ன கொடுக்கல, கனி கொடுக்கல. ஆண்டவர் ஒருவனை என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். 1000 பேர் 1000 காரணங்களை சொல்லிட்டு வாடிட்டான். ஆனா ஒருத்தன் வழியே வந்து கேட்டான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் கேட்டான்ல. அதுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்ய வேணும்னு கொஸ்டின் எழுப்பினான். அப்ப ஆண்டவர் என்ன சொன்னார் அவனுக்கு, சொல்லுங்க. இது ஆண்டவர் வந்து கடைசி ஒரு முடிவுல வச்ச எண்டுது, சரியா? அதுக்கு மேல ஒரு 2-3 சம்பவம் நடக்கும். அவர் என்ன சொன்னார், அவனுக்கு சடன்லி ஒரு பதில் கொடுத்தார். அவன் கேட்ட, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என்ன செய்யணும் கேட்ட உடனே அவர் சொன்னார், எப்பா உனக்கு மோசே எழுதி வச்ச நியாய பிரமாணத்தை நீ என்ன செய் கடைபிடிச்சாலே போது, நீ எங்க போயிடலாம், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலான்னு ஆண்டவர் வச்சார். நல்ல கவனமா கேளுங்க, இங்க நல்ல யோசிக்க வேண்டிய விஷயம் இருக்குது அப்படின்னு இவர் சொல்லிட்டார். இவன் அதை கேட்டுட்டு என்ன செஞ்சிருக்கணும், சத்தண்டாம போயிருக்கணும். புரிஞ்சுட்டீங்களா? ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரை நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள நான் என்ன செய்யணும்னு அவன் கேட்டான். ஆண்டவர் அதுக்கு பதிலும், எப்போ உனக்கு மோசே பிரமாணம் வச்சிருக்கிறாரு, அந்த நியாய பிரமாணத்தை நீ கடைபிடிச்சாலே போதும், என்ன செஞ்சிடலாம், பரலோக ராஜ்ய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளலாம், பரலோக ராஜ்யத்துக்கு வந்துடலாம்னு இவரு பதிலும் கொடுத்துட்டார். அப்படியே சத்தட்டாம பேருந்தான்னா மேட்ரு முடிஞ்சு போச்சு. நித்திய ஜீவனை சுதந்திரிக்கலாம். அவருக்கே ஒரு பதில் கூட, அவருக்கே ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண. என்ன சொன்னோம் தெரியுமா, ஆண்டவரே நான் என் சிறு வயதில் இருந்தே வேலையெல்லாம் ஒழுங்கா கடைபிடிக்கிறேன். கோயிலுக்கு போறது, தசமபாகம் கொடுக்கிறது, பாஸ்டிங் போடுறது, மாத பிறப்பில் இருக்கிறது, பண்டிகை நாட்களில் இருக்கிறது, அமாவாசை நாட்கள் போறது, எல்லா பலி செலுத்துறது எல்லாம் சரியா பண்றான் ஆண்டவரேன்னு தன்னை என்ன செஞ்சான் ஒரு படி. அல்லேலூயா சொல்லிட்டு இன்னும் நான் என்ன செய்யணும் நான் பாருங்க. இப்ப இதை யார சோதிக்கான், ஆண்டவரே சோதிச்சான். ஆண்டவருக்கே பாடம் கத்து கொடுத்தான். ஆண்டவர் பார்த்தாரு, சரிப்பா நீ உன்னை வந்து தங்கத்துக்கு கேரட் எத்தனைன்னு சொல்லுவாங்க, 996 916 அதான் ஃபுல் கேரட் அப்படிதானே. ஃபுல் கேரட்டுங்கிறது 916, 24 கேரட் அப்படிதானே. ஆமா 24 கேரட்டுக்கு வந்து 916 கொடுப்பாங்க சர்டிபிகேட் அப்படிதானே. அப்போ அவன் ஆண்டவர் பார்த்தாரு, நீ உன்னை 916 சொல்ற, இப்ப உரசி பாப்போம், நீ 24 கேரக்டர் கரெக்டா இருக்கான்னு பார்ப்போம், உரசும் அப்படின்னு சொல்லி ஒரு உரச ஆரம்பிச்சார். எப்படி உரசுனார் தெரியுமா, நீ இவ்வளவுத்தையும் சரியா கடைபிடிக்கன்னு சொல்லுதல்ல, கொஞ்சம் சொத்தெல்லாம் வித்து தரித்திரத்துக்கு கொடுத்துட்டு வான்னு விட்டாரு பாருங்க. இவன் கேரக்டர் இப்ப என்ன ஆயிட்டு, டூப்ளிகேட் ஆயிட்டு, போலி தங்கம் ஆயிட்டு. அங்க எழுதுகிறார் பாருங்க, என்ன எழுதினார் தெரியுமா, அதுக்கு கீழே ஆண்டவர் சொன்னார், அங்க வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தபடியினால் மிகுந்த துக்கத்தோட விட்டான். மிகுந்த துக்கத்தோட என்னத்துக்கு, இத ஒண்ணு எவ்வளவு கடைபிடிச்சவன் சரி ஆண்டவரேன்னு சொன்னா அவர் விக்க விட்டுருக்க முடியாது. அது ஒரு பக்கம்.
அவனால் என்ன செய்ய முடியல, தன் ஆஸ்தியை விற்பதற்கு முடியாதனால துக்கத்தோட போயிட்டான். இப்ப இவன் நித்திய ஜீவனுக்குள்ள போவானா? போக முடியுமா? பாருங்க, ஒரு சின்ன செயல் அவன் சிறு வயதிலிருந்தே கடைபிடித்த பிரமாணம் எல்லாம் இப்ப ஆயிட்டு அடிபட்டு போயிடுச்சு. புரிஞ்சிட்டீங்களா? அப்ப ஆண்டவர் இப்படித்தான், இதைத்தான் சொல்றேன். கோபப்படுறது பிரச்சனை இல்லை. கோபத்துக்குள்ள என்ன அடங்கியிருக்கணும்? அன்பு அடங்கியிருக்கணும், மன்னிப்பும் அடங்கியிருக்கணும். அதான் உலகத்தான் சொல்லுவோம், அடிக்கிற கைதான் அணைக்கும். அல்லேலூயா. அன்னைக்கு எப்போதும் கூட 2 உப்பு போடக்கூடாதமான்னு சொல்லி கெஞ்சி வாங்கி வாங்கி சாப்பிட்டார்ல, அன்னைக்கு உங்க அன்பை கூட கொஞ்சம் உப்பை கொடுத்து காமிச்சிடணும். மனைவிட்ட கோவப்பட்டா நானும் இன்னைக்கு நேற்று கேட்டோம் கூட 2 உப்பு போடமான்னு இன்னைக்கு போட்டு கொடுத்துருக்கா பாருங்க, அவர் மனசு அடங்கிடுவார். அல்லேலூயா. அந்த கோபம் தணிந்து விடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஆதியிலே கொண்டிருந்த அன்பை விட்டாய். பாருங்க, ஆண்டவர் நமக்கு செய்ய நினைத்ததை, நமக்கு குறித்திருக்கிறதை என்ன செய்வார்? நிச்சயமா பேசுவார். அந்த அதுக்கு அடுத்த வசனம் 7வது வசனத்துல 137 இஸ்ரவேல் கர்த்தரை நம்பியிருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும், கர்த்தரிடத்துல என்ன இருக்குதான்? கிருபை, அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு. திரளான மீட்பும் உண்டு. அல்லேலூயா. பாருங்க, அங்கே ஆண்டவரிடத்துல மீட்பு உண்டு, திரளான மீட்பு உண்டு, கிருபை உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு. எழுதியிருக்கும் பாருங்க, நீதி உண்டு. எழுதியிருக்கா? சரி, நான் அது அடுத்த வசனத்துல எடுத்தேன். பாருங்க, ஆண்டவரிடத்துல கிருபையும் மீட்பும் இருக்கிறதா இல்லையா? அப்ப ஆண்டவரிடத்துல இரக்கம் இருக்குது, மன்னிப்பு இருக்கு, கிருபை இருக்கு, மீட்பு இருக்கு. அப்போ அதே நீதிமொழிகள் 8:18 நினைக்கிறேன். அங்க அவங்க 8:18 ஐஸ்வர்யமும் கனமும் நிலையான அழிவில்லாத பொருளும் நீதியும் அவரிடத்திலே உண்டுங்கிறார். அல்லேலூயா. அப்ப அவரிடத்தில் என்னெல்லாம் உண்டுங்கிறதை அழகாக எழுதுகிறார். அவரிடத்திலே நீதி உண்டு, நிலையான பொருள், நிலையான பொருள், நிலையான பொருள். அது என்ன நிலையான பொருள்? பூமியில இருக்கிற எல்லாமே நிலையா இல்ல. நிலையான பொருள் என்னது? நிலையான பொருள் நித்திய ஜீவன். அப்படிதானே? இயேசு எனக்குள் வந்தால் அது நித்திய ஜீவன். எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். அப்ப நிலையான பொருள் நம்ம வைத்திருக்கிற அனைத்தும் ஆண்டவர் சொல்லுகிறார், வானமும் பூமியும் ஒரு நாள் என்ன செஞ்சிரும்? அப்ப இது நிலையான பொருளா? இது நிலையற்றது. இந்த மண்டலங்கள் எல்லாம் ஒரு நாள் இங்க, வானத்தையே ஒரு நாள் என்ன செஞ்சிருவாங்க? பாய சுருட்ட மாதிரி சுருட்டிடுவான்ட்டார். வானத்தையே ஒரு நாள் பாய சுருட்டின மாதிரி சுருட்டிடுவான்ட்டாரு. இந்த பூமி ஒரு நாள் மெழுகை போல உருகி போகும்ட்டாரு. இந்த பூமியில அவன் சொல்றார், உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? எத்தனையோ கோடீஸ்வரர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பாக எல்லாரும் பத்திரிகையில படிச்சிருப்போம். அப்படிதானே? பெரிய கோடீஸ்வரர் கடைசியில் என்ன, சூசைட் பண்றாரு, ஆத்துக்குள்ள குதிச்சு. காரணம், அவருக்கு என்ன இல்லை? நிலையான பொருள், நிலையான சமாதானம். இந்த சமாதானமே யாருதான்? இயேசு தான். அவருக்குள்ள அந்த இயேசு இருந்தா, அவர் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிதானே? டிவியில வந்தாரு 2 நாள், இப்ப பேப்பர்ல அவர் படம் தான் 1 வாரம் ஓடிட்டு இருக்கு. யோசித்து பாருங்க, உலக லெவல்ல பிசினஸ், பிரபலியமானவர், கோடீஸ்வரன் குடும்பத்தில் பிறந்தவர். கடைசியில் அவர் நிலைமை, அவர் வைத்திருக்கிற, அதான் எரேமியாவுல, சாரி செப்பனியா 1:18 ஒரு வசனம் அழகா சொன்ன. செப்பனியா 1:18 செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம். கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே
அவர்கள் வெள்ளியும் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களுடைய பொன்னும் அவர்களை என்ன செய்யாது? தப்புவிக்கவே மாட்டாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே கோடி கோடியாய் பொன்னும் வெள்ளியும் ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதங்களும் செல்வங்களும் சேர்த்தாலும் தேவனுடைய கோபத்திலே என்ன செய்யாதாது? அவர்களை பாதுகாக்காது. எவ்வளவு கோடி இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அவருக்கு பின்னால அவர் பிள்ளைகள் பொறுப்படுத்திருக்கிறாங்க. யோசித்து பாருங்க. ஏன் அவரால் சமாதானமா இருக்க முடியல? நிம்மதி இல்லை. அங்க என்ன இல்லை? தேவ சமாதானம் இல்லை. ஆனா தானே யோபு சொன்னார், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். தெளிவா சொல்றாரு. இன்னும் அவரிடத்துல அநேகம் உண்டு. மறைமுகமாய் சொல்லிட்டு விட்டார். அநேகம் என்ன உண்டு? கிருபை உண்டு, இரக்கம் உண்டு, மன்னிப்பு உண்டு, நிலையான பொருள் உண்டு, நீதி உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லேலூயா. உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன். அல்லேலூயா. உலகத்துல உபத்திரமும் உண்டு. இவ்வளவும் உண்டுன்னு சொன்னவர் என்னும் உண்டா? உபத்திரமும் உண்டு. அப்ப பாருங்க, உலகத்தை ஜெயித்த தேவன் உங்களுக்காக குறித்ததை என்ன செய்வார்? நிறைவேற்றி தருவார். உங்களை இந்த ஊருக்கு கொண்டு வந்திருக்கிறாருன்னா ஒரு நல்ல இடத்தையும் கொடுப்பார், ஒரு சபையும் கட்டி தருவார். மந்தை கொடுத்தவர் ஆடு மாடையும் கொடுத்துருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. துறவை தோண்ட வைத்தவர் துறவலை தண்ணீர் வராமல் இருக்க முடியுமா? ரெஹோபோத் என்று ஒன்றுக்கு வேறிட்டான். அல்லேலூயா. சித்தனா ஏசனா முடிஞ்சு போனது. ஆனா என்ன வந்துச்சு? ரெஹோபோத் அடுத்தால ஒண்ணு தோண்டினாருங்க. புரிஞ்சுதா? அடுத்தால ஒரு கிணறு தோண்டினாரு. அதுக்கு பேர் என்ன வச்சா தெரியுமா? அந்த பேருக்கு அந்த பேருக்கு அர்த்தம் என்ன சொல்லிடுறேன். ஏன் அதுக்கு அந்த பேர் வச்சார்? இது ரெஹோபோத்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சி, அப்படிதானே? மகிழ்ச்சி என்று அர்த்தம் ரெஹோபோத். ஆனா அதுக்கு அடுத்து ஒரு கிணறை தோண்டினார். நெருக்கடி மேல நெருக்கடி வந்த பொழுது, நான்காவது கிணறை தோண்டுகிற பொழுது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாதனால மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லி ரெஹோபோத் என்று பெயரிட்டவர் இன்னொரு கிணத்தை தோண்டினார். பாருங்க, அந்த கிணத்துலதான் நான் தண்ணீரை கண்டேன். நான் இங்கே தண்ணீரை கண்டேன் என்று சொல்லி அதுக்கு என்ன பேர் விட்டாரு? ஷேவா என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப பாருங்க, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் தனக்காக உங்களுக்காக ஒரு காரியத்தை குறித்துட்டார்னா அதை செய்ய என்ன செய்ய மாட்டாரு? விட மாட்டாரு. அல்லேலூயா. செய்யாம விடவே மாட்டார். நிச்சயத்தோடு சொன்னான், ஒரு நம்பிக்கையோடு சொன்னான், எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. உங்களை சும்மா அங்கிருந்து கூட்டு வரல ஆண்டவர். அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு தான் கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக தான் கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் நேத்து நான் ஒரு உபாச கூட்டத்தில் பேசுகிற பொழுது சாட்சி சொன்னேன் என்னுடைய காரியத்தை. அப்ப சொன்ன பொழுது நான் சொன்னேன், எங்க ஊர்ல ஜெப வீடு கட்டிட்டு இருக்கிறேன். கட்டுகிற பொழுது நான் எனக்கு ஆரம்பத்திலிருந்து இன்று வரைக்கும் எவ்வளவு பிரஷர், நெருக்கடிகள். அதுல சில நபர்கள் பயங்கரமான நெருக்கடியை கொடுத்தார்கள். நெருக்கடியை கொடுத்தவர்கள் பிரஜாதியா இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளலாம். சார், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், உறவினர்கள் ஒருபுறம் பாருங்க நெருக்கடியை கொடுத்தார்கள். அப்போ அதை குறித்து நான் வேதனைப்பட்டேன். அப்போ நான் உங்கள்கிட்ட அதான் சாட்சி சொன்னேன். நான் உண்மையிலே சொன்னீங்கன்னா எனக்கு அந்த ஊரே வேண்டான்னு ஓடி போன ஊர். இந்த ஊர்ல நம்ம வாழக்கூடாது, இந்த ஊரே நமக்கு வேண்டாம், இந்த ஊரு வேண்டாம், சொந்தமும் வேண்டாம், பந்தமும் வேண்டாம்னு சொல்லி 20 வருஷத்துக்கு முன்னாலே பாளையங்கோட்டைக்கு ஓடி வந்துட்டேன். ஆனா நீ அங்கதாண்டா போகணும்னு ஆண்டவர் குறிச்சு அங்க அடிச்சு மறுபடியும் விரட்டி அங்க ஒரு மனுஷனை எழுப்பி அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்து அந்த மனுஷன் மூலியமா கத்தனைக்கு ஒரு ஜெப வீட்டை கட்டி முடிக்க போகக்கூடிய ஒரு தருவாயில இருக்கிறோம் என்று சொன்னால் தேவன் குறித்தது. நீ எங்கடா ஓடுறது, உனக்கு முகவரி இங்கதான். ஆண்டவர் குறித்ததை
நிறைவேற்றியே தீருவா. அல்லேலூயா. நீ என்ன வேண்டான்னு ஓடுறது, நீங்க நாளைக்கு இந்த வேலை ஊழியமே வேண்டான்னு ஓடினாச்சுதான் இங்கதான் ஆண்டவர் குறிச்சு முகவரி வச்சிருந்தாருன்னா மறுபடியும் திருப்பி கொண்டு வந்துருவார் வண்டியை. அல்லேலூயா. இடையில செக் போஸ்ட் போட்டா வண்டியை திருப்பி விட்டுருவார். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் குறித்தது நிச்சயமாக நிறைவேறும். நான் அன்று பார்க்கிற பொழுது தோட்டம், இன்று பார்க்கிற பொழுது வீடு, நாளை பார்க்கிற பொழுது திருச்சபை. கைத்தட்டுமே. அல்லேலூயா. நிச்சயமாய் கர்த்தர் நல்ல ஒரு திருச்சபையை கட்டி தருவாருங்க. அவர் குறித்ததை ஒருவனும் யோபு 42:2 வாசிங்க பார்ப்போம். சகலத்தை செய்ய வல்லவர். அவர் எப்படிப்பட்டவரா? சகலத்தையும் செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அவர் செய்ய நினைத்ததை யாரும் தடை செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது என்ன செய்யாதான்? தடைபடவே படாது. ஹல்லேலூயா. இந்த மாராந்தையில இந்த கிராமத்துல பாஸ்டர் செல்வதாஸ் தான் வந்து ஊழியம் செய்யணும்னு அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று தீர்மானித்துட்டார்னா யாரும் என்ன செய்ய முடியாது? மாற்ற முடியாது. இது யாரு போட்ட திட்டம்? கர்த்தர் போட்ட திட்டம். நானும் நீங்களும் மாத்த முடியாது. என் ஆண்டவர் மந்தைக்கு வெளியாடை வைத்திருக்கிறேன். இன்னும் அநேக ஆடுகள் எனக்கு உண்டென்றிருக்கிறார். அப்ப ஆண்டவர் நிச்சயமாய் அவர் நினைத்ததை, அவர் குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஹல்லேலூயா. அவரிடத்தில் என்ன இருக்குது? உங்களுக்காக நிலையான பொருள், நீதி, உங்களுக்காக நீதி செய்கிற தேவன். துரத்தணும்னு நினைக்கலாம், யாரு வேணாலும் துரத்தணும்னு நினைக்கலாம். என்னை துரத்த நினைத்தவர்கள் இப்ப அமைதியா உட்கார்ந்துட்டாங்க. அததான் சாட்சி சொன்னேன். நான் இடத்தை